அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவும் என்ன விஜய்க்காக தான். அதாவது எங்கள் அண்ணன் முதல்வர் விஜய் எடுக்கிற முடிவும் சரி, டிவிக்கு நிர்வாகிகள் எடுக்கிற முடிவும் சரி, அதை கேள்வி கேட்குற உரிமை எந்த மானம் கெட்டவனுக்கும் மானம் கெட்டவளுங்களுக்கும் சத்தியமாக கிடையாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, சும்மா காந்தி படத்தை, அம்பேத்கர் ஐயா படத்தை, எல்லார் படத்தையும் மாட்டி வச்சு தான் கட்சியை நடத்துறீங்களே தவிர, என்னைக்கு நீங்களா காந்தியா மாற போறீங்க, காமராஜர் ஐயாவை மாற போறீங்க, என்னைக்கு பெரியார் ஐயாவை மாற போறீங்க? இப்படியே அவங்க படத்தை வச்சு அவங்க மட்டும்தான் அரசியலில் இப்போ நல்லவங்க இருந்தாங்களா? இப்போ நீங்கள்லாம் கிடையாதா? ஒருத்தர் எவ்வளவு நலத்திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சுனுகிறாருன்றது ஒரு 20 நாள்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்க. அவங்களோட கைகூலிங்க, அவங்க கட்சிக்காரங்க. ஏன்னா உங்க கட்சிக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க ஆளணும் சொல்லி. ஏன்னா உங்களுக்கு நாட்டை பத்தி உங்க கட்சியும் கவலைப்பட்டது கிடையாது, அவங்க பின்னால நிக்கிற தொண்டருங்க நீங்களும் கவலைப்படக்கூடாது, கண்டிப்பா கவலைப்படக்கூடாது. ஏன்னா எவன் செத்தானா எவன் என்ன உங்களுக்கு உங்க கட்சி வரணும், உங்க ஐயா பழைய முதல்வரே ஆளணும், அப்படித்தானே நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெளிவா சொல்றமேங்க, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்கன்னு. ஆரம்ப காலத்துல யாருக்கிட்ட இவ்வளவு சொத்து சொல்லுங்க? பிசினஸ் மேனுங்க கூட இவ்வளவு சொத்து அவங்களால சம்பாதிக்க முடியல. அவங்க டாக்ஸ் கட்டி வேலை செய்யறவங்கள சம்பளம் கொடுத்தா கூட அவங்களால கூட இவ்வளவு காசு எடுக்க முடியாது. கடன் அடைக்கிறதுக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் வரி கட்டுறதுக்குமே அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் பொழுது. ஒன்னும் இல்லைங்க அரசியல்ல, ஒரே ஒரு துண்டு, ஒரே ஒரு சட்டை, அவ்வளவுதான். ஒரே ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டுன்னு வந்தவங்களாம் இன்னைக்கு கேட்டா எத்தனையோ கம்பெனி இருக்குதுன்றாங்க, எவ்வளவு கோடி கணக்கில் சொத்துன்றது. அவங்க போற காருங்களை கொஞ்சம் பாருங்களேன், அவங்க போற கார்லாம் கொஞ்சம் பாருங்களேன். நம்மளாம் கூட தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி காருங்க யாரோட காசு? அதுக்கெல்லாம் மட்டும் மக்கள் வேணும். இந்த பேசுறீங்களே தற்கூரி கூட்டம், எல்லாருக்கும் சப்போர்ட்டா டிவிக்கேவை எதிர்த்து பேசுற தற்கூரிகளே, உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே தமிழன், நம்ம தமிழ்நாடுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அநியாயத்தை எதிர்த்து நல்ல விஷயங்களுக்கு முடிஞ்சா குரல் கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப விஜயண்ணா ஆட்சியில் இந்த மாதிரி தப்புகள் நடந்ததுன்னு சொல்றீங்க. சரி, ரைட்டு, நாங்க சரி பண்ணுவோம், அண்ணன் சரி பண்ணிப்பாரு. அவர் பண்ண நல்ல விஷயங்களை பத்தி ஏன் உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது? வாயில நான் இழுத்துக்குச்சா அவங்க எல்லாருக்கும்?